போன வீடியோல ஃப்ளைட்டை ட்ராக் பண்ண முடியலன்னு சொன்னதை பச்சை பொய்னும் நடந்த வார் கேம்ஸ் பற்றியும் பார்த்தோம். அவ்வளோ பேர் தப்பு பண்ணதும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சும் ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதில் சில பேர் ப்ரொமோஷன் கூட ஆகிருக்காங்க. காண்டலீசா ரைஸ் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்தவங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக ப்ரொமோஷன் ஆகியிருக்காங்க. நொராட் கமாண்டரான எபர்ஹார்ட் புதுசாக உருவாக்கப்பட்ட யூஎஸ் நார்த்தன் கமாண்டுக்கு தலைவராக்கியிருக்காங்க. பாதுகாப்பு படைக்கு இந்த நார்த்தன் கமாண்டு தான் ரொம்ப முக்கியமானதாக ஆக்கப்பட்டது. ரிச்சர்ட் பி மயர்ஸ் சேர்மன் ஆஃப் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் தான் ஹையஸ்ட் மிலிட்ரி போஸ்ட் இந்த கண்ட்ரி. புஷ் கிட்ட இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதான்னு ஒரு பத்திரிகைக்காரர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி அவர் படபடப்பானதை நீங்களே பாருங்க. Howard Dean recently seemed to muse aloud whether you had advanced knowledge of 9/11. Yeah. Look, there's time for politics. And, it's time for politics. And, it's an absurd insinuation. When the third plane hit the Pentagon, the magnitude of the attacks grew dramatically. We didn't know if there were other planes that had been hijacked. So the first decision I made on Air Force One was to give our Air Force orders to shoot down commercial aircraft that did not respond. புஷ் என்ன சொல்றாருன்னா, பென்டகன் தாக்குதல், அதாவது கடைசி தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் தான் பதிலளிக்காத எந்த பயணிகள் விமானம் ஊருக்குள்ள இருந்தாலும் அதை சுட்டு தள்ள சொல்லிட்டோம்னு சொல்றாரு. எப்படி? எல்லா தாக்குதலும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்படின்னா 3வது ஃப்ளைட் முட்டுறதுக்கு முன்னாடி எந்த ஆர்டரும் ஷூட் டவுன் ஆர்டர் இல்லைன்றது நமக்கு இதுலேருந்து தெளிவாக தெரியுது. மொதல் ஃப்ளைட் இடித்தது காலையில் 8:46, 2வது ஃப்ளைட் 9:03, 3வது ஃப்ளைட் 9:37. மொதல் ஃப்ளைட்டுக்கும் 3வது ஃப்ளைட்டுக்கும் இடையில இருந்தது கிட்டத்தட்ட 53 நிமிஷங்கள். ஒரு நாட்டின் முக்கிய பகுதி மேலே அட்டாக் நடக்கிறதுன்றது நேஷனல் எமர்ஜென்சியை கால் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அமையும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு செகண்டும் முக்கியமானதாக கருதப்படும். இந்த 53 நிமிஷங்கள் பொறுமையாக இருந்து, அதாவது சராசரியாக கிட்டத்தட்ட 1 மணி நேரங்கள் பொறுமையாக இருந்துட்டு எல்லா தாக்குதலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷூட் டவுன் ஆர்டரை கொடுத்தது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கு. ஆனால் கோர்ட்டில் தப்பிக்கிறதுக்காக ஷூட் டவுன் ஆர்டர் 3வது ஃப்ளைட் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியான மினேட்டா கிட்ட இதை கேட்டப்ப அவர் எதிர்பாராத விதமாக சில விஷயங்கள் சொன்னார். And we had that order given, I think it was by the president, that authorized the shooting down of commercial aircraft that were suspected to be controlled by terrorists. Were you there when that order was given? No, I was not. I was made aware of it during the time that the airplane coming in to the Pentagon. There was a young man who would come in and say to the Vice President, the plane is 50 miles out, the plane is 30 miles out. And when it got down to the plane is 10 miles out, the young man also said to the Vice President, do the orders still stand? And the Vice President turned and whipped his neck around and said, of course the orders still stand. Have you heard anything to the contrary? Well, at the time I didn't know what all that meant. And வைஸ் பிரசிடென்ட் கிட்ட ஒரு இளம் வாலிபர் வந்துட்டு இருக்க ஃப்ளைட் பென்டகனை நோக்கி வந்துட்டு இருக்கு, 50 மைல் தூரத்தில் இருக்கு, 30 மைல் தூரத்தில் இருக்கு, 10 மைல் தூரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு ஸ்டில் த ஆர்டர் ஸ்டாண்ட் டவுன்னு கேட்டிருக்காரு. ஆமான்னு வைஸ் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. அப்படின்னா பழைய ஆர்டர் ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அதையே ஃபாலோ பண்ணுங்க, புதுசாக எதுவும் ஆர்டர் இல்லைன்ற மாதிரி சொன்னதா மினேட்டா சொல்கிறாரு. நீதிபதி கேட்டது சுட சொன்னாங்களா இல்லையான்னு. மினேட்டா சொல்கிறது சுட வேணாம்னு சொன்ன மாதிரி இருக்கு. இதை கேட்டு அதிர்ச்சியான நீதிபதி திரும்பவும் கேட்குறாரு, பென்டகனை நோக்கி வந்துட்டு இருந்த ஃப்ளைட்டை சுட சொல்லி ஆர்டர் வந்ததா இல்லையான்னு. Flight you're referring to is the flight that came into the Pentagon. Yeah, let me see if I understand. The plane that was headed toward the Pentagon and was some miles away, there was an order to shoot that plane down. Well, I don't know that specifically. இவர் மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்றாரு.
சரி வேற வழியாக கேட்டு பார்க்கலான்னு இன்னொரு நீதிபதி டிம் ரோமர், நீங்கள் ஒருவேளை இந்த முடிவு எடுக்கும்போது அங்கே இல்லையோ அதனால உங்களுக்கு தெரியலோன்னு கேட்குறாரு. இவர் திரும்பவும் அடித்து சொல்கிறாரு, எனக்கு அப்படி ஒரு ஆர்டர் கொடுத்ததே தெரியாதுன்னு. You said, if I understood you correctly, that you were not in the room when the decision was made to what you inferred was a decision made to attempt to shoot down Flight 77 before it crashed into the Pentagon. Is that correct? I didn't know about the shooting, the order to shoot down. மறுபடி கமிஷனர் ரோமர் வேற மாதிரி கேட்போம்னு, இந்த ஆர்டரை செயல்படுத்தலாம்னு சொல்லி வைஸ் பிரசிடென்ட் கிட்ட வேற யாராச்சும் பரிந்துரை பண்ண முடியுமா, அதுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு மினட்டா, சிச்சுவேஷன் ரூம்ல இருந்த யாரும் இதை பத்தி பேசல, அவங்க அதிகமாக தகவல் சேகரிக்கிறதுல தான் இருந்தாங்க. மேலும் இப்படி ஒரு முடிவு சொல்லணும்னா அதுக்கு இன்னும் மேல்மட்ட அதிகாரிகளுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. Was there another line of communication between the vice president and you said you saw Mr. Richard Clark on your way in? Was Clark running an operations center as well on that day? Dick was in the situation room. So there was a situation room making decisions about what was going to happen on shoot downs as well as the PIAC? I don't believe they were making any decisions. I think they were more information gathering from various agencies. Could it have been in the situation room where somebody in the situation room recommended the shoot down and the vice president agreed to that? Commissioner Romer, I would assume that a decision of that nature would have had to be made at a much higher level than the people who were in the situation room. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா இருக்கே அப்படின்னு நினைச்சாங்களோ இல்லையோ, நானும் தேடுன்னு தேடிட்டேன். 560 பக்கம் உள்ள 9/11 அபிஷியல் கமிஷன் ரிப்போர்ட்ல இந்த இன்டர்வியூ பத்தி எதுவுமே இல்லை. அது போக கமிஷன் அபிஷியல் வெப்சைட்ல இந்த இன்டர்வியூ வீடியோவையும் தூக்கியிருக்காங்க. மினேட்டா வீடியோவில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி 80 மைல் தூரத்தில் இருக்கு, 60 மைல் தூரத்தில் இருக்கு, 30 மைல் தூரத்தில் இருக்கு, 10 மைல் தூரத்தில் இருக்குன்ற வரைக்கும் அந்த இளம் வாலிபர் சொன்னதா இருக்கு. ஆனா இந்த 30 மைல் தூரத்துல வந்துருச்சு, 10 மைல் தூரத்துல வந்துருச்சுன்னு சொல்ற விஷயத்த 9/11 அபிஷியல் ரிப்போர்ட்ல காணாம தூக்கியிருக்காங்க. இதை நீங்க பேஜ் 58ல பார்க்கலாம். பக்கம் எண் 57ல வைஸ் பிரசிடென்ட் பியாக்கு, அதாவது பிரசிடென்ஷியல் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டருக்கு 9:37க்கு ரீச் ஆனார்னு சொல்றத பார்க்கலாம். பென்டகன் மேல ஃபிளைட் மோதின டைம் 9:37, இவர் பியாக்கு ரீச் ஆனது 9:37, ரெண்டும் ஒரே நேரம். அதாவது சரியா முட்டும் போது இவர் உள்ள நுழைஞ்சிருக்காரு. 9:58க்கு தான் இவர் பென்டகனை முட்டினதை கேள்விப்பட்டதா சொல்லியிருக்காரு. ஆனா 9/11 அபிஷியல் ரிப்போர்ட் என்ன சொல்லிருந்துச்சு, 9:37க்கு தான் வைஸ் பிரசிடென்ட்டே அங்க ரீச் ஆனாருன்னு. ஆனா மினேட்டா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அவர் 9:25க்கு போனதாகவும் அப்போவே அங்கே வைஸ் பிரசிடென்ட் இருந்தவான்னு சொல்லியிருக்காரு. இதை திரும்பவும் கூட மினேட்டா கிட்ட இன்னொரு மீட்டிங்கில் கேட்டப்போ கூட அவர் இதே தான் சொல்லியிருக்காரு. 9:25ன்னு நான் தவறாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, இருந்தாலும் 9:58ன்றது கிட்டத்தட்ட 10 மணி, அவ்வளோ நேரம் இடைவெளிக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க எப்படி அந்த டைமை ரிப்போர்ட்ல போட்டாங்கன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லியிருக்காரு. Yeah, I don't know if you got a chance to read it, but it puts him half an hour later. So I don't mean to ask a rhetorical question, but to the best of your recollection, was Vice President Dick Cheney already there at 9:20 when you arrived? Yeah, I might have been mistaken on the 9:25, but he was already there. But it wasn't 10. It was a 9:58. Yeah, that puts him 38 minutes later, which does not make sense to us at all. No, I don't know how that comes about. So, and I mean, it goes against your testimony, and it goes against his own testimony. I mean, the press, where he said he was there at 9:38, that's a full 38 minutes. So, to the best of your recollection, he was already there. Oh, absolutely. And I think you even stated that. இந்த மாதிரி நேரத்தில் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் பொய் சொல்லிடக்கூடாதுன்னு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன டைமிங்கில் நடக்குதுன்னு நோட் பண்ணுவாங்க. அப்படி சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் நோட் பண்ணியிருந்த அஃபீஷியல் ரிப்போர்ட்டில் 30 மைல் தூரத்தில் இருக்குது, 10 மைல் தூரத்தில் இருக்குன்னு ஒரு இராணுவ வீரர் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்த டைம் 9:31, அப்புறம் 9:34. ஆனால் 9/11 அஃபீஷியல் ரிப்போர்ட் என்ன சொல்லிருச்சு, 9:58க்கு தான் வைஸ் பிரசிடென்ட்டே அங்கே ரீச் ஆனாருன்னு. ஒரிஜினல் டாக்குமெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் வெளியிட்ட டிரான்ஸ்கிரிப்ட்ல பக்க எண் 5 படி முன்னாள் அண்டர் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்த எரிக் எடல்மன் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, பென்டகன் மோதிருச்சுன்னு செய்தி வந்தப்பவே நாங்க பியாக்ல தான் இருந்தோம்னு.
இது எல்லாத்தையும் விட வைஸ் பிரசிடென்ட் செனேவே அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. 2வது ஃபிளைட் பில்டிங் மேல முட்டுனதை டிவியில பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் பிரசிடென்ட் கிட்ட என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருந்தப்ப சில சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் வந்து என்ன அண்டர் கிரவுண்ட் பேஸான பியாக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு. ஏன்னு கேட்டதுக்கு இன்னொரு ஃபிளைட் ஒயிட் ஹவுஸை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு தகவல் வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு. அந்த ஒயிட் ஹவுஸை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொன்ன ஃபிளைட்டு தான் பென்டகன் மேல மோதினது. ஸோ ஃபிளைட் முட்டுறதுக்கு முன்னாடியே இவர் பியாக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. On the television and watched for a few minutes and then actually saw the second plane hit the World Trade Center. I talked to the president while I was there over the next several minutes watching developments on television, and as we started to get organized to figure out what to do, my Secret Service agents came in and they hoisted me up and moved me very rapidly down the hallway, down some stairs, through some doors, and down some more stairs into an underground facility. And they did that because they'd received a report that an airplane was headed for the White House. 10 வருஷம் கழிச்சு எடுத்த பேட்டியில கூட அவர் வார்த்தையை அவர் மாத்திக்கல. அப்பவும் அதே தான் சொன்னாரு. We saw the second plane strike, and then we knew it was a terrorist attack. Then my Secret Service agent, lead agent, came bursting through the door of my office and said, "Sir, we have to leave now." இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண அரசாங்கம் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட வந்து ஒரு ராணுவ வீரன் டாக் காக்ரைன்ன்றவர் 30 மைல் தூரத்துல இருக்கு, 60 மைல் தூரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டில் த ஆர்டர் ஸ்டாண்ட் டவுன்னு கேட்டிருக்காரு. வைஸ் பிரசிடென்ட்டும் எஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆர்டர் என்ன, அந்த டாக் காக்ரைன் யாரு, அவர் ஏன் கோர்ட்ல விசாரிக்கல, அவரை இன்டர்வியூ பண்ண டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் ஏன் கிளாசிஃபைட் ஆக்கப்பட்டது, அதாவது ரகசியமா மக்களுக்கு காமிக்காத மாதிரி வைக்கப்பட்டது, இந்த மாதிரி எந்த கேள்விக்கும் விட கிடைக்கல. இந்த வாஷிங்டன் டிசி அதாவது பென்டகன், ஒயிட் ஹவுஸ் உட்பட FAA ரெகுலேஷன் படி ப்ரொஹிபிட்டட் ஏரியா அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்ன்னு இருக்கு. இது எல்லா நாட்டிலையும் இருக்கும். இந்தியாவில் கூட முக்கியமான இடமா சொல்லப்படுற பார்லிமெண்ட் பில்டிங், தாஜ்மஹால், ஸ்ரீஹரிகோட்டா, இன்னும் சில. இந்த சுற்றளவுல பறக்கணும்னா பெர்மிஷன் வாங்கணும். வாங்காட்டி சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு கேள்வியே கேட்கப்படாம சுட்டு தள்ளப்படுவார்கள். இதே மாதிரி ரீஜியன்ல தான் இந்த ஒயிட் ஹவுஸ் அண்ட் பென்டகன் வருது. இந்த சுற்றளவுல பறக்கணும்னா ATC ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். 2வது ரேடியோ கம்யூனிகேஷன் இருக்கணும். 3வது டிரான்ஸ்பாண்டர் ஆன் ஆயிருக்கணும். பென்டகன் மேல மோதின ஃபிளைட்டுக்கு இது எதுவுமே இல்லை. ஆனாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வேடிக்கை பார்த்ததுக்கான காரணம் என்ன? பென்டகன் பில்டிங் அந்த சர்க்கிள் உள்ள வரலன்னு கதை சொல்லுவாங்க, நம்பாதீங்க. இந்த உலகத்திலேயே மிக சேஃப்டியான பில்டிங்னா அது பென்டகன் தான். FAA ரெகுலேஷன் படி இது அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்டா தான் பார்க்கப்பட்டிருக்கு. It will be unprecedented for commercial planes to come screaming through your airspace at that kind of speed, unidentified, without making some type of communication. அப்படின்னா கண்டிப்பா இவங்க சுற்றுக்கணும். 9/11 அஃபிஷியல் ரிப்போர்ட்ல இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்து ஃப்ளைட்டை கடத்தி முட்டின ஆளுங்களில் ஹானி ஹாஞ்சர் பற்றி மட்டும்தான் பார்த்துருப்போம் முதல் வீடியோவில். ஆனால் ஃப்ளைட்டை கடத்தினதா சொல்லப்பட்ட யாருமே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் கிடையாது. மொத்தம் 19 ஹைஜாக்கர்ஸ். ஹானி ஹாஞ்சர் உட்பட சிங்கிள் என்ஜின் ஃப்ளைட் மட்டும்தான் ஓட்டியிருக்காங்க. யாரும் கமர்ஷியல் ஜெட் ஓட்டினதில்லை. ஸோ இந்த டிபங்கர்ஸ் இதுக்கு எப்படி சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னா, அவங்க ஃப்ளைட் ஓட்டினதில்லை, ஆனால் அவங்க சிமியூலேட்டர் பயன்படுத்தி தான் ஃப்ளைட்டை ஓட்ட கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அஃபிஷியல் ரிப்போர்ட்டில் கூட இருக்கு. சிமியூலேட்டர்னா நிஜமாவே ஃப்ளைட் ஆப்ரேஷன் எல்லாமே இருக்கும், ஆனால் உட்கார்ந்த இடத்துல ஓட்டுற மாதிரியே பழகிறது. ஒரு கேம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. என்னதான் சிமியூலேட்டர்ல ட்ரைனிங் எடுத்தாலும் சிங்கிள் என்ஜின் ஜெட்ல 100 மைல் வேகத்தில் ஓட்டின ஆளு உடனே இருக்கிறதுலே பெரிய கமர்ஷியல் ஜெட்டை கடத்தி அதை 500 மைல் வேகத்தில் ஓட்டுறதுன்றது நடக்காத காரியம்னு நிறைய பைலட்டே சொல்லியிருக்காங்க. At those speeds is extremely difficult, and particularly if you're a novice, because a novice that's learned in little airplanes, they over control everything. அப்புறம் ஹானி ஹாஞ்சர் 737 சிமுலேட்டர்ல ட்ரைனிங் எடுத்ததா தான் 9/11 கமிஷன் அஃபிஷியல் ரிப்போர்ட் சொல்லுது, பக்கம் எண் 243. ஆனால் ஓட்டுனது என்னவோ 757. 2 காக்பிட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பாக இது அவனை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கணும். அவனால் அவ்வளோ வேகத்தில் ஓட்டியிருக்க முடியாது. 2வது சிமுலேட்டரில் பழகுனவனுக்கு ஷார்ப் டேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதையும் சப்பக்கட்டு கட்ட இந்த டிபங்கர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ளைட்டை கடத்தி அவங்க ஆட்டோ பைலட் சிஸ்டம் ஆன் பண்ணிட்டாங்க, அதுக்கிட்ட எங்கே போகணும்னு சொன்னால் அது போயிடும், அவ்வளோதான், நம்ம ஓட்ட தேவையில்லைன்னு சொன்னாங்க. நேராக கெனடி ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு அதுக்கு கமாண்ட் கொடுத்துட்டு கிட்ட வரும்போது கண்ட்ரோல் நம்ம எடுத்து அப்படியே திருப்பி பில்டிங் மேலே மோதிடலாம்னு சொன்னாங்க. அதைத்தான் இவங்க பண்ணதாகவும் அவங்க சொன்னாங்க.
ஆனால் டேவ் பொட்டிகில்லியா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் யுனைடெட் 175 ஹைஜாக் ஆனப்போ அதை ஃபாலோ பண்ணவர் என்ன சொல்கிறாருன்னா, யுனைடெட் 175 திடீர்னு இடது பக்கம் திரும்பி போக ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஷார்ட் டர்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, டக்குன்னு திரும்புறது. அது டக்குன்னு திரும்பினது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷத்தில் 3000 அடி உயரத்துக்கு போயிருச்சான். ஒரு நிமிஷத்துல 3000 அடின்றது இருக்கிறதுலே வேகமானது. இந்த மாதிரி இதுவரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு. Now as I'm watching, United 175 makes a hard left-hand turn and starts climbing. Not only did he make a sharp turn, but he also climbed 3,000 feet in a matter of approximately 1 minute, which is a very fast rate of climb. This is something that we have never seen. இந்த ஏரோப்ளேன் அப்படியே 10,000 அடிக்கு கொண்டு போய் ஆட்டோ பைலட் போட்டு கிட்ட வந்தோன்னா ஸ்டேரிங்கை திருப்பிலாம் நம்ம ஆள் சொன்ன மாதிரி இடிக்கல. 10,000 அடியில இருந்து நேரா செங்குத்தா கீழே வந்திருக்கு சிட்டியை நோக்கி. ஆட்டோ பைலட் இந்த மாதிரி செயல்படாது. ஜியா ஜரா ஃப்ளைட் 93 கடத்தினதா சொல்லப்படுறவர். இவருக்கும் ஃப்ளைட் அதிகமாக ஓட்ட தெரியாது. அதை 9/11 அஃபிஷியல் ரிப்போர்ட்லேயே பார்க்கலாம். பக்க எண் 259 ஹாட்மேன் ஏவியேஷன் ஜராக சில ரூட்லாம் தனியாக பறக்க அனுமதி கொடுக்கல. ஏன்னா அதெல்லாம் டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்டரோட தான் நீங்கள் பறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஜராகும் சரியாக ஃப்ளைட் ஓட்ட தெரியாதுன்னு அர்த்தம். ஆனால் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் கருத்துப்படி கடத்தப்பட்ட ஃப்ளைட் 93 35,000 அடியிலிருந்து 41,000 அடி வர மேலே போயிருக்கு. ஃப்ளைட் ஓட்ட தெரியாத ஒருத்தர் அவ்வளோ அடி உயரத்துக்கு ஃப்ளைட்டை கொண்டு போயிருக்காரு. ஹேனி ஹேஞ்சர் பற்றி நீங்கள் மொதல் வீடியோலே பார்த்துருப்பீங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஹேனி ஹேஞ்சர் ஃப்ளைட்டை ஏன் பென்டகன் மேலே, அதாவது டாப்பில் முட்டாமல் கிரவுண்ட்லேருந்து வந்து பில்டிங் நெத்தியில் முட்டினான்னு கேட்டதுக்கு இதுக்கு இந்த டிபங்கர் பசங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹேனி ஹேஞ்சர் ஃப்ளைட்டை ஓட்டிட்டு வந்தான். ஆட்டோ பைலட்ல இருந்து பில்டிங் கிட்ட வரும்போது மேனுவல் மோடுக்கு மாற்றி இவனே ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திணறி இருக்கான். அப்புறம் மேலே மோத வந்து மிஸ் ஆகி கிட்டத்தட்ட 330 டிகிரி ஃப்ளைட்டை வளைச்சு திரும்ப போய் வந்து நெத்தியில் மோதிட்டான்னு சொன்னாங்க. ஹேனி ஹேஞ்சருக்கு ஃப்ளைட்டே சரியாக ஓட்ட தெரியாது. சரியாக 330 டிகிரி ஃப்ளைட்டை வளைச்சிருக்கானா. செம்மையாக இருக்குல்ல. பென்டகன் பில்டிங் பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குல்ல. இந்த பில்டிங் ஃபேஸ் மொத்தமாக 30 ஏக்கர். அங்கே இருந்து ரொம்ப துல்லியமாக ஓட்டிட்டு வந்தவன் இங்கே வந்து திணறி 30 ஏக்கர் டார்கெட்டை மிஸ் பண்ணி தடுமாறி கீழே மோதுனானா. இந்த டிவியில் சில பைலட்ஸ்ட்டை கேட்டப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை நான் அந்த ஹைஜாக்கராக இருந்திருந்தா ஃப்ளைட்டை மேலே தான் மோதிருப்பேன். கிரவுண்டில் இறக்கி சரியாக பில்டிங் ஃப்ரண்ட்டில் மோதணும்னு நினைக்கிறது வெல் ட்ரெயின்டு பைலட்டான எங்களுக்கே கஷ்டமான விஷயம். அதனால நான் அதை செஞ்சிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. Dovesse simulare il volo di uno che vuole colpire il Pentagono. Se volessi essere sicuro lo colpirei sicuramente da questa parte qui. Per essere sicuro arriverebbe dall'alto così. Arrivando qui perché o si colpiscono questi edifici, diciamo i primi che vengono, oppure si colpiscono gli edifici che sono subito dopo, quindi si crea comunque un elevato danno. Tante ore di esperienza di volo. Riuscirebbe a portare questo aereo negli ultimi 500 metri, da qui a qui a 850 km all'ora? E dovrei metterci veramente tanto impegno. La prima difficoltà sarebbe quella di volare attaccato a terra. Lo so per esperienza diretta, avendo fatto volo militare a bassa quota. Perché il terreno corre via. Certo, corre a una velocità incredibile. Quindi credo che chi ha fatto questa attività possa capire cosa vuol dire stare a 10 metri da terra, 5 metri da terra con un aeroplano che pesa 110-120 tonnellate lanciato a 900 km all'ora. Basta toccare la cosa e schizza via. Come si fa a pilotare un aereo a 530 miglia all'ora a raso terra? È possibile? Come diceva il collega, è estremamente difficile. Complesso anche perché un piccolissimo intervento sul piano. இதை நிரூபிச்சு காட்டுறோம்னு சொன்ன டிபங்கர்ஸ் திரும்ப சில பைலட்டை வச்சு சிமுலேட்டரில் உட்காந்து பென்டகன் ஃப்ளைட் ஃப்ரண்ட் ஃபேஸில் மோதி காமிச்சாங்க. உடனே எல்லாரும் கை தட்டினாங்க. En dan moet hij hier ongeveer aan deze vleugel moet hij erin geknipt. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மேலே இருந்து வந்து மோதின ஃப்ளைட்டோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் பென்டகன் மேலே மோதின ஃப்ளைட் கிரவுண்ட் லெவலில் ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக வந்து மோதிருக்கு. ஸோ இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அப்படி ஓட்டிட்டு வர முடியாது. ஓகே, 3 ஃப்ளைட் ஓட்ட தெரியாத ஆளுங்க ஃப்ளைட்டை கடத்தி அதை சரியாக டார்கெட் மேலே மோதிருக்காங்க. இது உண்மைன்னு நம்புகிறவங்க அவங்க சுற்றுற பூவை நீங்களே கையில் வாங்கி உங்கள் காதுகளில் வச்சுக்கலாம். நன்றி.